வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல ஒரு JSON ஃபைலை எப்படி ரீட் பண்ணி அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து Angular 14 யூஸ் பண்றேன். ஸோ இப்போ கரண்டா நான் இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா Angular 14 தான் ஸ்டேபிள் ரிலீஸ். பட் வந்து நம்ம எப்போதுமே ஒரு Angular கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வெர்ஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸா இருக்காது. சின்டெக்ஸ் தான் அங்கங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர வெர்ஷன் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காம லேர்ன் பண்ணீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேபிள் வியூ கொண்டு வரதுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்டைல் லைப்ரரி தேவைப்படுது. அதுக்கு நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல npm install bootstrap dash dash save. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. package.jsonல போயிட்டு நீங்க அதை செக் பண்ணலாம். பூட்ஸ்ட்ராப் 5.2.2. ஸோ இது வந்து கரண்ட் வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியை வந்து நம்ம ஸ்டைல்ல இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது எங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா angular.json. ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டாப் போங்க. ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல இங்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்டைல்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். இதுல நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அரேக்குள்ள ஸோ node underscore model bootstrap destination css bootstrap.min.css சேவ் பண்ணிங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ பூட்ஸ்ட்ராப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வேணும். இந்த டேட்டாவுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா JSON. ஸோ இந்த JSON பேசிக்காக என்னன்னா இந்த சர்வர் சைட்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்து JSON ஃபார்மேட்ல இருக்கும். பட் நாம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல சர்வர் சைட் கம்யூனிகேஷன்லாம் எதுவும் ஹேண்டில் பண்ண போறதில்ல. நம்ம வந்து ஒரு JSON டேட்டாவை எப்படி வந்து டேபிள் வியூல வந்து ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டம்மி டேட்டா கிரியேட் பண்ண போறேன். யூஸ்வலா டம்மி டேட்டாவை நீங்க அசெட்ல கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ல கூட கிரியேட் பண்ணீங்க. பட் குட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அசெட்ல கிரியேட் பண்றது. ரைட் கிளிக், நியூ ஃபைல், users.json. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டம்மி டேட்டா நம்மளுக்கு வேணும். நான் டம்மி டேட்டாவை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் டம்மி டேட்டா. ஸோ இந்த டேட்டா தான் நான் டேபிள் வியூவில் கொண்டு வர போறேன். ஸோ யூஸ்வலி இந்த டேட்டா பார்த்துட்டீங்கன்னா ரியல் டைம்ல சர்வர் சைட்லேருந்து வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக இந்த டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ எப்போதுமே வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம அதுக்கான டேட்டா டைப்பை ஹேண்டில் பண்ணணும். இப்போ app.component.html பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து சோர்ஸ் கோட்லாம் இருக்கும், பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா பிளாங்காக இருக்கும், பட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது app.component.ts. ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸோடைய நேம் பார்த்துட்டிங்கன்னா யூசர்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எப்போதுமே இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது பேக் அண்ட் டேட்டா, ஐடி, நேம், அப்புறம் யூசர் நேம், இமெயில். ஸோ ஐடி, ஸோ ஐடிக்கான டேட்டா டைப் என்ன, நம்பர். அடுத்தது நேம், நேம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா யூசர் நேம். ஸோ யூசர் நேமும் ஸ்ட்ரிங் தான். அடுத்தது இமெயில், இமெயிலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நாம இங்க கிரியேட் பண்ண இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதோடைய லொக்கேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், ஸோ நான் இம்போர்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ யூசர் JSON, users JSON from. ஸோ இது எங்கே நான் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்லாஷ், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அசர்ட்டுக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ டாட் டாட் ஸ்லாஷ் அசர்ட் ஸ்லாஷ் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் நேம் பார்த்துட்டிங்கன்னா யூசர்ஸ் டாட் JSON. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் வருது. என்ன எரர் மெசேஜ் வருது அப்படின்னா cannot find module. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா resolve JSON module. ஸோ அது ஒரு JSON ஃபைல். ஸோ அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது
அது ப்ராப்பராக கன்வெர்ட் ஆக மாட்டுது. ஸோ அது நார்மல் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இது வந்து யூஷுவல் இஷ்யூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கன்சிடர் யூசிங் ரிசால்வ் ஜேஎஸ்ஆன் மாடல் இம்போர்ட் மாடல் வித் ஜேஎஸ்ஆன் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ண போகிறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் எரர் மெசேஜ் இல்லையா? எப்போவுமே எரர் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ல இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சொல்யூஷன் பார்த்துட்டு இம்போர்ட் ஜேஎஸ்என் ஃபைல் இன் டைப் ஸ்கிரிப்ட் ஸ்லோவாக நம்ம வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ கொடுத்த ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது மேக் ஷோர் ஆட் தி செட்டிங்ஸ் இன் கம்பைலர் ஆப்ஷன். ஸோ உங்களுடைய டிஎஸ் கான்ஃபிக் ஃபைலில் ரிசால்வ் ஜேஎஸ்ஆன் மாடல் ட்ரூ, இஎஸ் மாடல் இன்டர் ஆப்ரபிலிட்டி இந்த ரெண்டும் ட்ரூவில் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் கோடில் போயிட்டு இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் இஷ்யூ, அதனால டிஎஸ் கான்ஃபிக் ஃபைலுக்கு போகலாம். ஸோ இங்கே போயிட்டு கம்பைலர் ஆப்ஷனில் ஸோ அது பேசிக்காக இருக்காது, நம்ம தான் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிகினிங்லேயே இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க ரிசால்வ் ஜேஎஸ்ஆன் மாடல் ட்ரூ, இஎஸ் மாடல் இன்டர்ஆப் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் டேரெக்டாக டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் லெவல். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து ஓகே அந்த டெர்மினலில் டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணுங்கள் என்ஜி சர்வ் கொடுத்து. ஓகே, இப்போ கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு எரர் மெசேஜும் நம்மளுக்கு வரல. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல் லெவல்லையும் பாருங்கள், கன்சோல் லெவல்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸ்டில் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருக்குது, பட் வந்து ஆங்குலர் காம்பனன்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, நாம எதுவும் ரெண்டர் பண்ணலாம் அவ்வளோதான். ஸோ எந்த இஷ்யூஸும் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ கம்பைலர் லெவலையும் எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திரும்பவும் காம்பனன்ட் app.component.tsக்கு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜேஎஸ்ஆன் டேட்டாவை ரெண்டர் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பனன்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஸோ இங்கே நம்ம ஒரு லோக்கல் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் யூசர்ஸ், அதோடைய டேட்டா டைப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் தான். ஸோ யூசர், ஸோ இந்த யூசர் பட் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம், அந்த அரே வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ரைட், இந்த user.jsonங்கிறது இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம அசைன் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவல் டு அசைன் பண்ணுறோம். ரைட், அசைன் பண்ணியாச்சு. ஸோ அசைன் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர் வருது. என்ன வருது அப்படின்னா பார்க்கலாம். எரர் வந்தால் பயப்படக்கூடாது. ஸோ எரர் வந்தால் ரீட் பண்ணுவோம். ஸோ மிஸ்ஸிங் ஃபாலோயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வருது. என்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்ணாமல் கூட நம்மளுக்கு இஷ்யூஸ் வரலாம். நான் என்ன பண்ணுறேன் user.jsன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ என்ன இஷ்யூஸ் அப்படின்னா இந்த user.jsல நான் பேஸ்ட் பண்ண இந்த டம்மி டேட்டாவை சேவ் பண்ணலை, இப்போ அங்கே எம்டியாக தானே இருக்கும். ஸோ அதனால வந்த இஷ்யூஸ் இது. ரைட், இப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ரைட், இந்த டேட்டாலாம் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகிட்டா காம்பனன்ட் லெவலில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு கன்சோல் லெவல் டீபக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நீங்கள் வந்து வியூவில் ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிள் நம்ம ஒரு எப்போதுமே ஒரு கிளாஸில் என்ன இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், காம்பனண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு console.log யூஸ் பண்ணி நாம் இங்கே யூஸ் பண்ண அந்த யூசர், இந்த யூசர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம் this.user. ரைட், அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து காம்பனண்ட் லெவலில் வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ திரும்பவும் உங்களுடைய ப்ரௌசர் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கன்சோலில் எல்லா டேட்டாவும் நம்மளால் என்ன பண்ண முடியுது அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வெளியில் இருந்த அந்த ஜேஎஸ்ஆன் டேட்டாவை நம்ம காம்பனண்ட்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ கன்சோல் லெவலில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த blank பேஜில் டேபிள் வியூவாக வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மள்ட்ட ஆங்குலர் கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட ஆங்குலர் கோர்ஸ் இருக்குது, ஆங்குலர் பிகினர், ஆங்குலர் அட்வான்ஸ்.
இந்த 2 மாடியூலையும் நீங்க கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கேரண்டி. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணோடனே அது ஆன் டிமாண்டாக இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஆங்குலர்லாம் ஒரு ஆன் டிமாண்ட் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் பேசிக் படிச்சுட்டு மட்டும் நீங்கள் வேலை தேடினா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆன் டிமாண்ட் கோர்சஸை வந்து சாலிடாக மதர் டங் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜில் படிச்சுட்டு நீங்கள் வேலை தேடினீங்க அப்படின்னா கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தேங்க்யூ.